வணக்கம். இசை ஞானி, மாஸ்ட்ரோ, இசை கடவுள் என்ன சொல்லி இவரை அழைப்பது? இளையராஜா அவர்களுடைய இசை கச்சேரி நேற்றைய தினம் ஜூலை 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை நந்தனம் ஒய்எம்சியில் நடைபெற்றது சென்னையில். அதை கேட்டுட்டு எல்லாரும் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அமிர்தத்தை சுவைத்த ஒரு மகிழ்ச்சியோடு திரும்பி வர்றதை பார்க்கிற போது ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் அப்படி ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தத்தால நிரம்பி இருக்கு. எல்லாருடைய கண்களும் எல்லாருடைய முகமும் அப்படி ஒரு பரவசத்தை ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் ஒருத்தரால நிரப்ப முடியுமா அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம் அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கு இடமே இல்லாம நம்ம சொல்லிடலாம். ஏன்னா வர்றவங்க எல்லாருமே சொல்றாங்க, இளையராஜா அவர்கள் திரைத்துறைக்கு இசையமைக்க ஆரம்பித்த காலத்துல இருந்து நாங்க அவருடைய பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு இணைய யாருமே கிடையாது. KV மகாதேவன் அவர்கள், MSV அவர்களுக்கு பிறகு இசையில கடவுள்னா அவர் ஒருத்தர் தான். அவர் பாட்டை மட்டும்தான் நாங்க கேட்கிறோம், வேற யார் பாட்டையும் நாங்க கேட்கறது இல்லை. வேற மற்றவங்க பாட்டெல்லாம் கேட்டா எங்களுக்கு நெஞ்சு வலிக்குது, தலையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவையும் போய் அவருடைய இசை தொற்றுருக்கு. அதுலயும் நேற்றைய தினம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. இதுல என்ன நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இசைஞானி இளையராஜா அவர்கள் அப்படின்னா, அவர் ஒரு இசையமைப்பாளர், ஒரு மிகப்பெரிய ஞானி, மாஸ்ட்ரோ, அசாத்திய திறமைசாலி, ஒரு உயர்ந்த படைப்பாளி, இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவரை மாதிரியே ஒவ்வொரு துறையிலையும் சாதிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் விருப்பப்படுவோம். அவர் இப்ப இசையில மிகப்பெரிய அளவில் உயர்ந்து சாதித்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கும், ஒவ்வொரு துறையிலையும் சாதிக்கணும் அப்படின்னு. எந்த துறையில் ஒருவர் சாதிக்க வேண்டும் என்றாலும் கூட இசைஞானி இளையராஜா அவர்களை தான் முன்மாதிரியா எடுத்துக்கணும். எதுக்காக நம்ம அதை சொல்றோம்னா, ஒரு வயசு 80க்கு மேல ஆயிடுச்சு. சாயங்காலம் 6:40 மணிக்கு கான்சர்ட் ஆரம்பிக்குதுங்க இசை கச்சேரி. சாயந்தரம் 6:40க்கு ஆரம்பிச்சு இரவு 10 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக நின்று கொண்டே, வயசு 30 வயசோ 40 வயசோ கிடையாது, 80 வயதிற்கு மேற்பட்ட ஒருவர் 3 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு இசை கச்சேரியை நடத்துவது, ஒரு ஆளா நின்று அந்த அரங்கத்தையே ஆளுவது, அந்த மேடையே ஆளுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நிச்சயமா அது ஒரு சாதாரண மனிதனால முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். முழுக்க முழுக்க ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தரால தான் அது முடியும். அதனாலதான் அவர் இசை ஞானின்னு எல்லாருமே கொண்டாடுறோம். அதுலயும் நிறைய பேர் சொல்லுவாங்க, சமீபத்தில் பார்த்திபன் அவர்கள் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா சாரை யாருமே விமர்சிக்கவே கூடாது. அவருக்கு ஒரு மேடையில சாமர்த்தியமா பேசி கைதட்டு வாங்க தெரியாது. அவர் தான் தன்னுடைய மனதில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். அவர் செஞ்சிருக்கக்கூடிய சாதனையில 1% நான் செஞ்சிருந்தா கூட நான் எவ்வளவு ஆட்டம் போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் செஞ்சிருக்கிற சாதனைகளுக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இப்ப இருக்கிறதே ரொம்ப தாழ்மையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் சொல்றாங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில. அந்த வகையில இளையராஜா அவர்களுடைய நேற்றைய கான்செப்டை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நேர்ல போய் பார்த்தவங்கள்ட்ட பேசி பாருங்க, தெரியும். எல்லாருமே அப்படி ஸ்லாகிச்சு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சமீபத்தில் AR ரஹ்மான் அவர்களுடைய கான்செப்ட் ஒன்று நடந்தது. அதுல அவ்வளவு குளறுபடிகள். நம்ம இந்த இடத்துல AR ரஹ்மான் அவர்களை குறைத்து சொல்லணுங்கிறதுக்காக அதை சொல்லல. ஒரு இசை கச்சேரியை எப்படி நடத்தணும், ஒரு திட்டமிடலோட, பக்கா பிளானிங்கோட ஒரு மியூசிக்கல் கான்செப்டை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு கூட மற்ற இளம் இசையமைப்பாளர்களுக்கும் ஒரு முன்னோடியா இளையராஜா அவர்கள் இருக்காரு. ஏன்னா அவ்வளவு திட்டமிடல், எல்லாரையும் இந்த ரோ வாரியா நிறைய உட்கார வச்சதுல இருந்து, எல்லாருக்கும் சரியா அந்த உணவு வழங்கினதுல இருந்து, எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதே போல இளையராஜா அவர்கள் ஆரம்பத்திலேருந்து நிறைவு வரைக்கும் ஒவ்வொரு பாடல் பாடுகிற போதும் அப்படி ஒரு ஆரவாரம். அந்த 3 மணி நேரத்துல எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஒரு லேக் கிடையாது, ஒரு சோர்வு தட்டல. அதுதான் இளையராஜா அவர்களுடைய வெற்றி. அதுபோக சுந்தரி கண்ணால் ஒரு சேதி பாட்டு எல்லாருக்குமே தெரியும், தளபதி திரைப்படத்துல வந்த பாட்டு. அந்த பாட்டை பிரிச்சு பிரிச்சு டீகோட் பண்ணி ஒவ்வொரு நோட்டா வாசிச்சு காமிக்க வச்சார் இசை கலைஞர்களை வச்சு. அதை கேட்கும் போது அப்படியே மெய் சிலிர்த்துருச்சுட்டாங்க எல்லாரும், கேட்கறவங்க எல்லாரும். அதே மாதிரி MSV அவர்களை பற்றி அவர் சொன்ன விஷயங்கள், அது மாதிரி 1-2 பாட்டை மெர்ஜ் பண்ணி அன்பிளக்டா அவர் பாடினது, கண்ணே கலைமானை பாட்டை அவர் குரல்ல கேட்டது, அதே மாதிரி அன்னக்கிளி உன்னை தேடுதே அந்த பாட்டு அதை அவர் பாடினது, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நேற்றைய தினத்தில் எல்லோரையும் ஸ்லாகித்து மெய்சிலிருக்க செய்து
அவருடைய புகழை மேன்மேலும் போற்ற வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இசைஞானி அவர்களுடைய புகழ் இன்னும் மேன்மேலும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும், எப்போதுமே நிலைத்து நீடிக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 80 வயதிலையும் ஒருத்தரால விடுதலை திரைப்படத்தில் வழிநடுக காட்டுமல்லின்னு ஒரு பாட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா, 80 வயதிலையும் திரைத்துறைக்கு அறிமுகமான அன்னக்கிளியில் ஆரம்பித்து இப்போது வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்டான ஹார்ட் ஒர்க்கை ஒருத்தரால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொருத்தருக்கும் இளையராஜா அவர்கள் தான். இப்போ எந்த துறையில் ஒரு மனிதன் சாதிக்கணும் அப்படின்னாலும் கன்சிஸ்டன்ட்னா என்ன, கன்சிஸ்டன்சினா என்ன அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றாலும் இளையராஜா அவர்களை தான் சொல்ல முடியும். அந்த வகையில் மிக அற்புதமான அவருடைய இந்த மியூசிக்கல் கான்செப்ட் பற்றி அங்கே போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்ட விஷயங்களை பற்றி நம்மளும் இந்த வீடியோவில் சொல்லிட்டோம். மேன்மேலும் இளையராஜா அவர்களுடைய புகழை பாடுவோம். அவருடைய பாடல்களை வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் கேட்டு மகிழ்வோம். நன்றி.